பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஷரியத்தில் உறவினர்களின் உரிமைகளை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் விவரிக்கப்பட்டுள்ளன. அவர்களில் கணவன் மனைவியின் உறவும் ஒன்று. ஏனெனில் முழு குடும்பத்தின் அமைப்பும் கணவன் மனைவி உறவோடு சம்பந்தப்பட்டது. அதன் மூலமே குடும்பம் உண்டாகிறது, பெருகுகிறது. கணவன் மனைவியின் வாழ்க்கையை பற்றி ஷரியத்தில் இவ்வாறு வழிகாட்டப்பட்டுள்ளது. அவர்களுடைய உறவோ முதலாளி தொழிலாளி உறவோ எஜமான் அடிமை உறவோ கிடையாது. மாறாக ஒரு விஷயத்தில் இரண்டு பிரிவினர் மற்றும் வாழ்வின் இரண்டு பங்குதாரர் மற்றும் தோழர்கள் ஆவார்கள். இரண்டு நண்பர்கள் எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறது. இரண்டு முதலாளிகள் தொழில் தொடங்குறாங்க, அதில் இரண்டு பேருடைய பங்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே போன்றுதான் கணவன் மனைவியுடைய உறவு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. கணவனுக்கு மனைவி அடிமையாகவோ மனைவிக்கு கணவன் அடிமையாகவோ இருக்க சொல்லி இஸ்லாமத்தில் அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஆனால் இயற்கையாகவே அந்த இருவருக்கு மத்தியிலும் திறமை மற்றும் அனுபவத்தில் ஒருவருக்கொருவர் முரண்பட்டிருப்பர். சில திறமைகள் ஆண்களிடம் உள்ளன, அவை பெண்களிடம் இருக்காது. சில திறமைகள் பெண்களிடம் உள்ளன, அவை ஆண்களிடத்தில் இருக்காது. இந்த திறமைகளை முன்வைத்து இஸ்லாம் இருவருக்கும் வேலைகளை பிரித்து வழங்கியுள்ளது. அதாவது வீட்டின் வெளி விவகாரத்தை ஆண் நிறைவேற்ற வேண்டும், வீட்டின் உள் விவகாரங்களை பெண் நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் ஆணுடைய பங்கு குடும்பத்தை நிர்வகிப்பதும் பாதுகாப்பிலும் உள்ளன. இதே குர்ஆன் மஜீத் கவ்வாம் என்ற வார்த்தையால் விவரித்துள்ளது. இதில் ஆணுக்கும் ஆரோக்கியம் உள்ளது, பெண்ணுக்கும் ஆரோக்கியம் உள்ளது. மேலும் இதிலேயே குடும்பத்தின் அமைப்பு முறையும் தரிப்பட்டிருக்கிறது. இந்த நிலவரப்படி மனைவி கணவருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஷரியத் இவ்வாறு விவரிக்கின்றது. நல்ல காரியங்களில் வழிபடுதல். மனைவியின் மீது கணவருக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை அவருக்கு வழிபட்டு நடப்பதாகும். குர்ஆன் மற்றும் ஹதீஸில் கணவரின் இந்த உரிமைகளை பற்றி பல்வேறு விதங்களில் தெளிவுபடுத்தி காட்டப்பட்டுள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், எந்த பெண் ஐந்து வேளை தொழுது ரமலான் மாதம் நோன்பு நோற்று தம் மறைவிடத்தை பாதுகாத்து மேலும் தமது கணவருக்கு வழிபட்டு நடப்பாளோ அவள் சுவர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம். ஒரு விஷயம், இந்த கணவருக்கு வழிபடுதல் அப்படின்ற விஷயத்துல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் சொல்லிருச்சு அப்படின்ற விஷயத்துல நாம் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதுதான். அப்படி கணவர் ஷரியத்திற்கு மாற்றமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி கூறினால் அதற்கு வழிபட்டு நடப்பதற்கு அனுமதி இல்லை. உதாரணமாக அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஃபர்தாவென்று செல்லுதல், இந்த மாதிரி அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி போ, இந்த மாதிரி விஷயங்களை செய் அப்படின்னு ஷரியத்துக்கு மாற்றமாக ஒரு கணவர் சொன்னால் அதுக்கு நாம் கட்டுப்படணுன்ற அவசியம் இல்லை. அதற்காக இஸ்லாம் நம்மை எந்த குற்றமும் பிடிக்காது. எவ்விஷயங்கள் ஷரியத்திற்கு மாற்றமாக இல்லையோ மேலும் அதில் கணவருக்கு உரிமை இல்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களில் கணவருக்கு வழிபட்டு நடக்கலாம். ஆனால் வழிபட வேண்டும் என்பது வாஜிபல்ல. உதாரணம் சொல்றாங்க பாருங்க, மனைவியின் சொத்துபத்தில் மனைவிக்கே முழு உரிமை உள்ளது. அதில் கணவர் தலையிட்டு ஏதாவது ஆலோசனை கூறினால் அதை மனைவி ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பது வாஜிபல்ல, கட்டாயம் அல்ல. இப்போ நம்முடைய கணவர் வீட்டிலேருந்து நமக்கு சொத்துக்கள் கொடுத்துருப்பாங்க, நகைகள் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்தில் நாம் விரும்பினா கணவர்கிட்ட மஸ்வரா கேட்டு அதன்படி நாம் நடந்துக்கலாம். இல்லை நமக்கு விருப்பம் இல்லை, நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னா நல்ல விஷயத்தில் நம்ம செய்யலாம். ஆனால் இந்த விஷயத்தில் கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லலை. எந்த காரியங்களை ஷரியத் கட்டளையிட்டுள்ளதோ, உதாரணமாக தொழுகை, நோன்பு முதலானவை, அல்லது எந்த விஷயம் மனைவியின் கடமையாக உள்ளதோ, உதாரணமாக கணவருடன் உறவு கொள்வது, ஆனால் அதில் ஷரியத்தோ உடல் அமைப்போ தடையாக இருத்தல் கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களில் கணவருக்கு வழிபட்டு நடப்பது மனைவியின் மீது வாஜிபாகும். இது போன்ற விஷயங்களை நாம் மீறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், ஒருவர் தன் மனைவியை அழைத்தும் அவளது மனைவி அதற்கு உடன்படவில்லை, அதனால் அவளுடைய கணவர் கோபத்திலும் வெறுப்பிலும் இரவை கழித்தால் காலை வரும் வரை அப்பெண்ணின் மீது வானவர்கள் சபித்து கொண்டே இருப்பார்கள். நௌதுபில்லா.